ஆனா நீ எப்பயுமே இப்படிதானா? ஆபீஸ்க்கு தான் லேட்டா வருவேன்னு பார்த்தா ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரப்பயும் லேட்டா தான் வருவியா? அதெல்லாம் இல்லைங்க. சொல்லு. நீயும் மத்தவங்கள மாதிரி டிராஃபிக் அதான் லேட்னு சொல்ல போறியா? டிராஃபிக் இல்லை மேடம். உங்களுக்கு இதான் ஊர், கார் எடுத்தா நேராக வந்துட போறீங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு, மேப் போட்டு வந்தேன், லேட் ஆயிடுச்சு. மேப் போட்டுட்டு வந்தா லேட் ஆகுமா? நீங்கள் வந்தது கார், இந்த பைக்கு. ஒரு கையில் காரை ஓட்டிட்டு இன்னொரு கையில் மேப் பார்த்துட்டு வந்துடுவீங்க. ஆனால் என்னால் இப்படி பண்ண முடியுமா? ஊரில் இருக்க எல்லா சந்தையும் சுற்றிட்டு தான் கடைசியில் இங்கே வந்தேன். எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த பெட்ரோல் பங்குக்கும் கூகுள் மேப்புக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோ? மொத்த பெட்ரோலும் காலியாக வர வரையும் ஊரை சுத்த விட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. வாரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏப்பா எதுக்கு ஒரு கையில மேப் பார்த்துக்கிட்டு ஒரு கையில வண்டி ஓட்டிட்டு வரணும்? இயர்போன் பிளக் இன் பண்ணிட்டு காதுல மாட்டிருந்தேன்னா டைரக்ஷன் சொல்லிருக்க போது. நீ கேட்டுக்கிட்டே சீக்கிரம் வந்திருக்கலாம். அந்த அறிவு எனக்கு இருந்தா நான் ஏன் உங்களுக்கு கீழே வேலை பார்க்க போறேன்? அது வந்து மேடம், இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா வேற ஏதோ வேலையை எதுக்கு நான் பார்க்க போறேன்? எங்க அப்பா வேலையை எடுத்து நான் பார்த்துருப்பேன்ல, அதான் சொல்ல வந்தேன் மேடம். அத்தடி. ஆமா, நேற்று நைட்டு சாட் பண்ணிட்டு இருக்கப்ப டீம் லீடுன்னு சொன்னீங்கல்ல, கம்பெனி பேரை சொல்லியிருந்தா இப்படிலாம் டைம் வேஸ்ட் ஆயிருக்காதுல்ல. சரி, நான் தான் உன்கிட்ட சொல்லல, நீ சொல்லிருக்கலாம்ல. என் டீம் லீடு கடுப்பேத்துவா, ஆனா நீங்க கூலா இருக்கீங்க அப்படி இப்படின்னு உருட்டுனதானே. எனக்கு என்ன தெரியும், நீங்க தான் என் கூட பேசுனீங்கன்னு. சேட்டில் தான் பேசுகிறோமேன்ட்டு மனசில் பட்டதெல்லாம் பட்டுன்னு பேசிட்டேன். சாரிங்க, நீங்கள் தெரிஞ்சிருந்தா இப்படிலாம் பேசியிருக்க மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு டவுட், என் கூட சேட் பண்ணது மொத்தமும் நீதானா? உண்மையை சொல்லு.